நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுகானா என்ன பாடுபடுத்துறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பெரியமா கொஞ்சம் அம்மாக்கு வந்து புரிய வைங்க ப்ளீஸ். பின்ன காலையில இருந்து இஷானவை நினைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அழுதுட்டே இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. அம்மாவை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஐயோ அழத்தானே சேரா, அதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகுற? அவர் ராணுவாச்சே, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண கூடாது. அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாதாரணமா இஷிகா போய் இஷானோட ரூம்ல ஏசி ஆன் பண்ணா, அவ்வளவுதான் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இஷானும் சுகானாவும் திரும்பி வர வரைக்கும் இந்த ரூம்ல யாரும் ஏசிய போடக்கூடாதுன்ட்டாங்க. அவ எப்பவும் இப்படிதானே. ராணுவ பத்தி தெரியாதா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை ஆபீஸ் வேலையா ஆலோக் 2 நாளைக்கு பட்டியாலா போயிட்டு வந்தானே, அப்ப அவனோட தோச்ச துணியே மறுபடியும் தோச்சு அழுதுகிட்டு இருந்தா. இப்ப ஊருக்கு போயிருக்கிறது அவளோட புள்ளையாச்சே, இது இன்னும் ஜாஸ்தியா இல்ல இருக்கும். அது சரிதான். மாமியாரு மருமக 2 பேருமே பைத்தியம் தான். ஷைலஜா, நீ ஒண்ணு பண்ணுமா, நீ சுஹானாவுக்கு போன் பண்ணு. ராணு கிட்ட அவளை பேசவே, கொஞ்சமாவது அவளுக்கு ஆறுதலா இருக்கும்ல. சரிப்பா சரிப்பா, இதோ உடனே போன் பண்ணிட்டா போச்சு. நானும் பேசுவேன். முதல்ல நான் போன் பண்றேன் இரு. அப்புறம் எல்லாரும் அவகிட்ட பேசலாம். ஆனா முதல்ல ராணு பேசட்டோன்னு. நீ போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வா. முதல்ல லைன் கிடைக்கட்டுமா? ஏன்னா ராணு வந்துட்டானா அவளே தான் பேசிக்கிட்டு இருப்பா, நம்மளெல்லாம் பேசவே விட மாட்டா. ரிங்கு போய்கிட்டே இருக்கே, ஏன் எடுக்க மாட்டேங்கிறா? ஐயோ, அந்த நாராயணா அவ பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பான். ரோமிங்னு சொல்லி போனுக்கு எடுக்க விட மாட்டானே. எல்லாமே சரிதான். அப்படின்னா உங்க வீட்டு லேண்ட்லைனுக்கே போன் பண்ணுங்க அண்ணி. வேற வழியில லேண்ட்லைனுக்கு தான் போன் பண்ணணும். இப்ப எனக்கு அவங்க வீட்டு நம்பர் மனப்பாடமே ஆயிடுச்சு. ரிங்கு போகுது. ஹலோ, ஸ்னேகா, நான் தான் பேசுறேன். பெரிய சித்தி, எப்படி இருக்கீங்க? அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேம்மா. சித்தி, நீங்களும் இஷான் சுஹானாவோட சேர்ந்து இங்க மும்பைக்கு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நாங்க அடுத்த வாட்டி கண்டிப்பா வரோம்மா. முதல்ல இஷான் ஒரு நல்ல வீட்டுக்கு போய் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் வரோம். என்ன சித்தி, ஏன் இப்படி பேசுறீங்க? இதுவும் உங்க வீடு தானே? இவனே போன பேசிக்கிட்டு இருக்கா. போன சுகானா கிட்ட கொடுக்க சொல்லு. ஸ்னேகா எப்பவுமே அதிகமா தானே பேசுவா. சரி சரி ஸ்னேகா, அது சுஹானா அங்க இருக்காளா? சுஹானாவா? இல்லையே, அவ வெளியே போயிருக்காளே. எங்க? அவ போகும்போது என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போகல. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க சித்தி, அவளோட மொபைலுக்கு போன் பண்ணி பாருங்க. அது டெல்லி நம்பர்ல, நான் பண்ணனா எஸ்டிடி கால் ஆயிடும். சரிம்மா, நானே போன் பண்றேன். சரியா, வச்சிடுறேன். என்னாச்சு பெரியமா? சுஹானா இங்க வெளியில போயிருக்காளா? வெளியே போயிருக்காளா? அப்ப மொபைலுக்கு போன் பண்ணா ஏன் எடுக்கல? அதானே, போன் எடுத்துருப்பாளே. ஒருவேளை நான் தான் ராங் நம்பர் பண்ணிட்டேனோ. இஷிகா, நீ ட்ரை பண்ணு. ரிங் போடு. அநேகமா நான் தான் தப்பான நம்பரை டயல் பண்ணிருப்பேன். எடுத்தாளா? ஆனா நீ போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. லெட்ஸ் கோ டு சாணக்யா. ஓகே, எங்க ஆட்டோ எதுவுமே இல்லையே. ஆட்டோ 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 ஆட்டோ. என்னாச்சு? அட அங்கிள், நீ இப்ப எதுக்கு அங்க போற? உனக்கு வேணா அவர் அங்கிளா இருக்கலாம், ஆனா எனக்கு அவரு மாமா. ஒருவேளை அவர் என்ன இங்க பாத்துட்டாரு, இந்த இடத்துல எனக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. என்ன பார்த்து, டேய் காலேஜ் நேரத்துல இங்க என்னடா பண்றேன்னு கேட்டா சொல்லு, சஞ்சுவ டேட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லு. வாட் ஆர் யூ மேட்? முதல்ல இங்க இருந்து போய் ஆகணும். லெட்ஸ் கோ. நீ கேள்விப்பட்டது இல்லையா அந்த பாட்டு? நாம் காதலித்த பின் ஏன் பயப்பட வேண்டும்? இதுதான் சரியான வாய்ப்பு. இந்த உலகத்துக்கு கத்தி சொல்லு, நீ என்ன டேட்டிங் கூட்டிட்டு போறேன்னு கத்தி சொல்லு. கம் ஆன் தீபக், இந்த நாள் சரித்திரத்துல பொண்ணால பொறிக்கப்படணும். நம்ம வருங்கால ஜெனரேஷன்ஸ்க்கு கிளாஸ் ரூம்ல நம்ம கதைய பாடமா எடுப்பாங்க. இந்த தீபக்கோட ஃபர்ஸ்ட் டேட். ஏன் உன் இஷ்டத்துக்கு இப்படி வளர? என்ன டேட்? நான் உன்னை டேட்டிங்ல எங்க கூட்டிட்டு போல, உன்னை சேர் அப் பண்றதுக்காக லஞ்சுக்கு போலாமான்னு கேட்டேன். தட்ஸ் இட். சிசி, எப்பவும் வெக்கப்படுற ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட வந்து லஞ்சுக்கோ டின்னருக்கோ கூப்பிட்டானா அது டேட்னு தான் அர்த்தம். டவுட்னா டிக்ஷனரியில பாத்துக்கோ.
நீ இப்ப என்ன டேட்டுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். என்ன வற்புறுத்துறியா? நான் உன்கிட்ட எந்த டேட்டிங்க்கு வர மாட்டேன், அவ்வளவுதான். நீங்க தான் இருக்கியா? அங்கிள் நீங்க எப்படிங்க? சஞ்சு ப்ளீஸ் மாமா கிட்ட என்ன காட்டி கொடுத்துறாத. அது வந்து நான் இங்க பக்கத்துல தான் என்னோட கிளையண்ட் இருக்காங்க, அவங்கள பார்க்க வந்தேன். ஆ, அது சரி, நீங்க என்ன பண்ற? ஆ, ஆ, அது வந்து நான் போய்கிட்டு இருந்தேன். சஞ்சு ப்ளீஸ் சஞ்சு, இன்னைக்கு நம்மளோட முதல் டேட். ப்ளீஸ் மாமா கிட்ட எதுவும் சொல்லிடாத. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா டென்ஷனா இருக்க? இல்லையே. ஆ, ஆ. அது வந்து நான் ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போயிட்டு இருந்தேன். பஸ் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. ஓ அடடடடா, பஸ் போயிடுச்சா? அப்படின்னா நீ சீக்கிரமா கிளம்புமா. என்னாச்சு? கிளம்பு, சீக்கிரம் போ. ஆஹா, முதல்ல நீங்க போங்களேன். ஆ, நான் எங்க ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு, அவரை பார்த்துட்டு கிளம்பிடுறேன். நீ கிளம்புமா. ப்ளீஸ் சஞ்சு டோன்ட் மூவ். அப்புறம் அங்கிள், அக்கா ஃபோன் பண்ணாளா? ஃபோன் பண்ணிருந்தா. அவங்க நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்களாம். ஆனா இங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்காங்க. சரி சரி, அதெல்லாம் நம்ம அப்புறமா நிதானமா பேசிக்கலாம். நீ முதல்ல கிளம்பு. ஆ சரி, நான் போயிடுறேன் அங்கிள், நீங்க போங்க. ஆ, அது சரி, ஒரு விஷயம் கேட்கணும். எங்க பையன் தீபக் இருக்கான்ல, அவனும் உன் கூட தானே, உன் கிளாஸ்ல தானே படிக்கிறான்? ஆமா ஆமா, ஆனா அவன் என் கூட இங்க வரல. ஓ, அது வந்து அவன் என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிதான் இருப்பான். என்னது, விலகி இருப்பானா? ஆச்சரியமா இருக்கு. நியாயமா அவன் உன் கூடவே இல்ல இருக்கணும். அது சரி, அவன் ஒழுங்கா படிக்கிறானா இல்லையா? எங்க அங்கிள், நாள் பூரா அவன் கேண்டீன்லயே உட்கார்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறான். சரியா படிக்க மாட்டேங்கிறான். ஓ சஞ்சனா, நீ என்ன சொல்ற? அவனுக்கு நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நல்ல வேளை நான் இப்போ உன்னை பார்த்தேன். எப்ப கேட்டாலும் அவன் படிக்கிறேங்கிறான். ஆனா இப்பதான் அவன் படிக்கலங்கிறதே தெரியுது. சரி சரி, நீ கிளம்பு கிளம்பு. அங்கிள், நீங்க தானே பெரியவங்க, சோ நீங்க முதல்ல போங்க. பரவாயில்லையே, நல்ல பண்பு தெரிஞ்சு வச்சிருக்க. சரி சரி, நானே கிளம்புறேன். ஆனா இன்னைக்கு நான் தீபக்கை விட போறதில்ல. பாத்து போமா. என்ன? பாய். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? இப்ப வீட்டுக்கு போனா என் மாமா. லிசன் சஞ்சனா, இதுக்கு மேல நான் உன்கிட்ட எதுவுமே பேச விரும்பல. நீயும் வேண்டாம், உன் டேட்டும் வேண்டாம். நீ உன்னோட வழியில போ, நான் என்னோட வழியில போறேன். லிசன், இத பாரு தீபக், a commitment is a commitment. வாய் மூடிட்டு என் கூட வா. இல்ல அங்கிள், வர வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. சொல்லுங்க தாத்தா. சோனா சோனா வீட்டில் தான் இருப்பா. நான் ஆக்சுவலி ஒரு மீட்டிங்காக வெளியே போயிட்டு இருக்கேன். என்ன, வீட்டில் இல்லையா? வேற எங்க போயிருப்பா? இப்பதான் உன் பெரியம்மா ஸ்னேகா கிட்ட பேசினா. சுஹானா வீட்ல இல்லையாமே. இப்பதான் அவளோட மொபைலுக்கு ட்ரை பண்ணோம், ஆனா அவ போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. சரி தாத்தா, நான் இப்பவே அவளுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகேங்களா? போன் எடுக்காம என்ன பண்றா? சரி, ஸ்னேகா நிக்க பண்ணுவோம். ஹலோ. ஸ்னேகா, நான் இஷான் பேசுறேன். சோனா எங்க போயிருக்கா? ஏதாவது சொல்லிட்டு போனாளா? இல்ல இஷான் தம்பி, அவ என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போகலையே. இல்ல, நீ எப்ப போனா? ஏதாவது சொல்லிட்டு போனாளா? சும்மா வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனா. நானே சிக்கன் வாங்கிட்டு வரதுக்காக அவளை மார்க்கெட் வரைக்கும் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். இஷான் தம்பி, உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும் தானே? நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். நீ இல்ல மாமா, இன்னும் எதுவுமே தெரியல மாமா. நாங்க ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டே இருக்கோம், சுகானா ஃபோனை எடுக்கலையே. சுஹானாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. நான் போய் சின்ன அண்ணி கிட்ட சொல்லிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் ராதா, இப்ப வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். முதல்ல இஷான் கிட்ட இருந்து போன் வரட்டுமே.
ராணு ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கா. அது என்னவோ உண்மைதான். ஆனா ஒரு விஷயத்த நினைச்சா கவலையா இருக்கு. முன்ன பின்ன தெரியாத ஊரு, அந்த பொண்ணு எங்க போயிருக்காளோ தெரியலையே. அவளுக்கு ஏதாவது இல்ல இல்ல இல்ல. இத பாருங்க, நல்லதையும் யோசிப்போமே. எங்க கூட்டிட்டு வந்திருக்க? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. தீபக், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட். கொஞ்சமாவது ஸ்பெஷலா இருக்க வேண்டாமா? பட் சஞ்சு, சரி போதும். லஞ்ச் ஆர்டர் பண்ண வேண்டாம். ஆனா ஒரு காஃபியாவது வாங்கி கொடுக்கலாம்ல. முதல்ல நல்ல ஒரு டேபிளா தேடு. தட் ஒன். வா போலாம். OMG, டாட் உட்கார்ந்திருக்காரு. இப்போ இதுக்கு மேல என்ன? வா ஓடிடலாம். Hey Deepak, what a pleasant surprise. அசையாம இரு. ஏன் டாட பார்த்தா உனக்கும் பயமா இருக்குல்ல? Dad? யாரோட டாட்? இல்ல அங்கிள், அது வந்து தனியா வந்திருக்கியா? கம் join us. இல்ல அங்கிள், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன். ஃப்ரெண்ட்ஸா? இல்ல அங்கிள், நாங்க ஃபீல்டு ட்ரிப் வந்தோம், அதான். ஃபீல்ட் ட்ரிப்புக்கு யாராவது ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்களா? லூசு. தாகமா இருந்தது, தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஓ ஐ see. உனக்கு அவசரம் எதுவும் இல்லைன்னா come and join us. இல்ல அங்கிள், நீங்க போங்க, நான் கிளம்புறேன். Don't move, Deepak. சரி, நான் இங்கே இருக்கேன். Great. Come. இல்ல அங்கிள், என்னால உட்கார முடியாது. உன்னால உட்காரவும் முடியாது, போகவும் முடியாது. அப்படின்னா இங்க நீ ஸ்டாச்சு மாதிரி நிக்க போறியா? இப்ப என்ன சொல்றது? என்ன கேக்குற? ஏதாவது பண்ணி தொலை. ஆக்சுவலா சஞ்சுவும் உன் கிளாஸ்ல தானே படிக்கிறா? அவ ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வரலையா? இல்ல. ஏ? அது ஆக்சுவலி அங்கிள், உங்க சஞ்சனா எங்க கிளாஸ் எல்லாம் ஒழுங்கா அட்டெண்ட் பண்றா. நாள் பூரா அவ கேண்டீன்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. அங்கிள், தயவு செஞ்சு அவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. கிளாஸ ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணி தயவு செஞ்சு படிப்பை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்க சொல்லுங்க. தீபக், I'm gonna kill you. ஏன் நீ மாமா கிட்ட என்ன பத்தி சொன்னி, அப்ப இது உனக்கு தோணலையா? மாமா? யார் மாமா? ஒண்ணும் இல்ல அங்கிள், நீங்க போங்க. உங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல, நீங்க இங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. ரைட். ஸ்டாச்சு. ஃப்ரெண்டோட பையன். ஆமா, அந்த பையனோட பின்னாடி ஒரு பொண்ணு இருந்தாலே, அவ யாரு? பொண்ணா? எந்த பொண்ணு? சோனா வீட்டுக்கு வந்தாளா? இல்ல இஷான், நான் மார்க்கெட் வரைக்கும் போய் சுகனாவை தேடிட்டு வந்துட்டேன். ஆனா அவ எங்கேயுமே இல்லப்பா. எங்க போனானே தெரியல. போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறா. இத பாருப்பா, அவ செய்யறது கரெக்ட் தான். அவ போன் ரோமிங்ல தானே இருக்கு. என்ன இஷான், சுகனாவுக்கு இந்த ஊர்ல வேற யாரையாவது தெரியுமா? இல்ல, தெரியாது. இங்க யாரையுமே தெரியாது. நான் ஒரு வேலை பண்றேன். நான் வெளியே போய் தேடுறேன்னா. சரி சரி.
Oh, 3 hours of sleep. Now I can survive. OMG, இவ்ளோ மிஸ்டு கால்ஸ் இருக்கு. டெல்லியில இருந்தும் வந்திருக்கு. எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். OMG, இவ்ளோ மிஸ்டு கால்ஸா? இஷானும் பண்ணிருக்கான். ஃபிளாட் கிடைச்சிருச்சோ? முதல்ல நான் வீட்டுக்கே ஃபோன் பண்றேன். ஹாய் ஷான். சோனா, நீ எங்க இருக்க? ஏன் இப்போ இவ்ளோ கத்துற? முதல்ல நீ எங்க இருக்கன்னு சொல்லு. இங்க எல்லாரும் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கும் தெரியுமா? இவ்வளவு நேரம் உனக்கு ட்ரை பண்றது, ஆனா போனை பிக் பண்ண மாட்டேங்கற. எங்க இருக்க இப்போ? நான் நல்லா இருக்கேன். டோன்ட் பேனிக். இங்க பாரு சோனா, வெட்டி பேச்சு பேசுற மூட்ல நான் இப்ப இல்ல. முதல்ல எங்க இருக்கன்னு சொல்லு. நான் ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கேன். ஹோட்டல் ரூம்லயா? அங்கிள் வீட்ல ஸ்னேகா அண்ணி என்ன ரொம்ப போர் அடிச்சிட்டே இருந்தாங்களா. எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சு. அதான் ஹோட்டலுக்கு வந்து ரூம் புக் பண்ணிட்டேன். இங்க வந்து நல்லா தூங்கிட்டேன். இஷான், நான் 3 hours தூங்கியிருக்கேன். நான் இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன்னு உன்னால யோசிக்க கூட முடியாது. சோனா, யூ ஆர் டூ மச். சரி சொல்லு, நீ எங்க இருக்க? எந்த ஹோட்டல்ல இருக்க? நான் வந்து உன்னை அங்க பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி சரி, வா வா வா. நான் சித்ராத் ஹோட்டல் பவாயில இருக்கேன். இந்தா உன்னோட சாக்லேட் ஃப்ளேவர். எனக்கு பட்டர் ஸ்காட்ச். ஃபைனலி நம்ம டேட் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுல? இப்ப இத நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டா ஆபீஷியலா கவுண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ரைட். முதல்ல எங்க மாமா வழியில வந்தாரு, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல உங்க அப்பா. ஓ மை காட். எது எப்படியோ ஆலோக் அங்கிளாலையும் என் டாடாலையும் நம்ம டேட் ரொம்ப எக்ஸைட்டிங்காவே இருந்தது இல்ல? இப்ப நிஜமாவே இந்த நாள் சரித்திரத்துல எழுத வேண்டியதா, ரைட்? ரைட். இப்ப நீ ஒத்துக்கிறியா? நீ என்ன டேட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு? அப்போ நீயே என்கிட்ட இன்னும் ஐ லவ் யூன்னு சொல்லல? வா வீட்டுக்கு போலாம். ஐயோ, ஆனா டேட்டுக்கு வந்தா இப்படிதான் சொல்லுவாங்க. டேட்? என்ன டேட்? போலாம். லேட்டா போனா மாமா திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஆட்டோ. தீபக், ஆஹா, நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா மசாஜ் பண்றீங்க. ஐ அம் ஃபீலிங் சோ ஃப்ரெஷ். நான் நிச்சயம் மறுபடியும் இங்க வருவேன். சோனா. இஷான், இஷான் பாத்தியா? முதல்ல நான் ஹேர் ஸ்பா பண்ணிக்கிட்டேன், அப்புறம் மேனிக்யூர், அப்புறம் பெடிக்யூர், அப்புறம் மசாஜ், அண்ட் நவ எக்ஸ்கியூசஸ் ப்ளீஸ். சோனா, என்ன இது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன பைத்தியமா? நான் எவ்வளவு டயர்டா இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல. ராத்திரி பூரா என்னால அங்க தூங்க முடியல. பகலையாவது தூங்கலனா ஸ்னேகா நீ வந்து என்கிட்ட காசிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் இஷான்? அதான் இங்க வந்து தூங்கிட்டேன். என் பேச்சு கேளு, நீயும் தூங்கிடு. அங்க ராத்திரி தூங்க முடியுமோ முடியாதோ? எனக்கு தூங்க வேண்டாம். வீட்ல எல்லாரும் எவ்வளவு டென்ஷன்ல இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? இஷான், ஜஸ்ட் சில். இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஹேர் ஸ்பா, மேனிக்யூர், பெடிக்யூர், மசாஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து ரூமோடையும் சேர்த்து 15,000 தான் பே பண்ணேன். 15,000? யா,
அது மட்டும் இல்லாம நான் அந்த பேக் வாங்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா பேக் இல்லாம என்ன அந்த ஹோட்டல்ல செக் இன் பண்ண விடவே இல்ல. 4 மணி நேரத்துக்கு 15,000